Hi everyone, welcome to Discover the Dots. நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மார்னிங்லேருந்து நைட் வரலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நமக்கு இப்போ ஆப்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ நம்ம இப்போ எப்படி ஆப்ஸ் க்ரியேட் பண்ணுறலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கு 3 இம்பார்ட்டண்ட் அப்ரோச்சை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆண்ட்ராய்ட் நேட்டிவ், செகண்ட் வந்து ரியாக்ட் நேட்டிவ், தேர்ட் வந்து ஃப்ளட்டர். ஸோ ஆண்ட்ராய்ட் நேட்டிவ் பற்றி பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் நேட்டிவில் வந்து என்னென்ன பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் எக்ஸ்எம்எல்னு ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் இருக்குது. இது ஒரு சிமிலர் ஹெச்டிஎம்எல் லாங்குவேஜ். இது வந்து எக்ஸ்எம்எல் வந்து நம்ம இதில் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் யூஐ கிரியேட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பட்டன் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். சர்க்கிள்னால் வந்து ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணணும்னா அந்த மாதிரி ஷேப்ஸ்க்கெலாம் வந்து இந்த எக்ஸ்எம்எல் வந்து மெயின்லி யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்டெல்லாம் எழுதுறதுக்கு வந்து இந்த எக்ஸ்எம்எல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கோட் வந்து நம்ம ஜாவாவில் தான் எழுத போகிறோம். அதுக்கு ஒரு ஓரளவு டீசென்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதும், இல்லைனாலும் கற்றுக்கலாம். இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதோட சாம்பிள் ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன ஆப் வந்து ஆண்ட்ராய்ட் நேட்டிவ்ல பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா மேப்ஸு, வாட்ஸ்அப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், அப்புறம் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற 100% ஆஃப் த ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து ஆண்ட்ராய்ட் நேட்டிவில் தான் பண்ணாங்க. ஸோ இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து நீங்கள் என்ன ஃபீச்சர் நினைக்கிறீங்களோ அதை ஆப்பில் பண்ண முடியும்னா அது ஆண்ட்ராய்ட் நேட்டிவில் பண்ணலாம். இதில் எந்த லிமிட்டேஷனுமே கிடையாது. இதில் வந்து நிறைய அவுட் ஆஃப் த பாக்ஸ் சப்போர்ட்ஸ் வந்து ஏபிஐஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரியாக்ட் நேட்டிவ். ஸோ ரியாக்ட் நேட்டிவில் வந்து என்னென்ன தெரிஞ்சுருக்கணும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தா ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSS. HTML பற்றி பேசலாம் வாங்க. ஸோ HTMLும் CSSும் வந்து லைக் UI தான். இதை வந்து நம்ம வந்து வெப்பில் வந்து யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம CSங்கிறது ஒரு ஸ்டைல் ஷீட். ஸோ HTML CSS வந்து நீங்கள் ஒன் டேல லேர்ன் பண்ணிக்கலாம். இட் ஒன்ட் ரெக்வயர் அ பிக் டாஸ்க், லைக் இட்ஸ் அ வெரி ஸ்மால் டாஸ்க் டு லேர்ன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறது வந்து ஜாவாவோட ஒரு சிம்பிளர் லாங்குவேஜ். இது வந்து ஜாவாங்கிறது வந்து ஒரு மெச்சூர் லாங்குவேஜ். ஜாவா ஸ்கிரிப்டும் மெச்சூர் லாங்குவேஜ் தான். பட் இது வந்து ரொம்ப சிம்பிளர். லைக் இதோட ஊப்ஸ் கான்செப்ட்லாம் இருக்குது. பட் ஒரு டைப் செக்கிங் அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இல்லை. ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணலாம் ஜாவாவை விட. அதான் இதோட பெரிய அட்வான்டேஜ். ஸோ ரியாக்ட் நேட்டிவ் வந்து ஹைப்ரிட் அப்ரோச்சை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ரியாக்ட் நேட்டிவில் வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணிங்கன்னா அது ஆண்ட்ராய்ட்லேயும் ஒர்க் ஆகும், iOSலேயும் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஒரே ஒரு டைம் வந்து கோட் எழுதுனா போதும், அது ஆண்ட்ராய்ட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், iOSலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னு அசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இப்போ வந்து உங்களோட யூசர்ஸ் வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டெவலப்பரை ஹையர் பண்ணி அதுக்கப்புறம் iOS டெவலப்பரை ஹையர் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் வந்து ரியாக்ட் நேட்டிவ் வந்து தெரிஞ்சிருந்தால் போதும், நீங்களே வந்து ஆண்ட்ராய்டும் பண்ணிடலாம், iOSும் பண்ணிடலாம். ஸோ உங்களோட டெவலப்மெண்ட் எஃபர்ட் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஸோ இதில் ஆனால் கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. லைக் இதில் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸு, ரா ஏபிஐ யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் நேட்டிவில் வந்து இருக்கிற இதெல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது. இதில் கொஞ்சம் அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து பண்ண முடியாது. இதுதான் இதோட லிமிட்டேஷன். மற்றபடி நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, அதை வந்து ஆப்பாக மாற்றணும்னா இது ஒரு பெட்டர் அப்ரோச். இது ரொம்ப மெச்சூர்டு. இட் இஸ் பீன் தேர் ஃபார் 5-6 இயர்ஸ். ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் வந்து வெப்சைட் வச்சுருந்தாலும் அதை ஆப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரியாக்ட் நேட்டிவ் இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஏன்னா நீங்கள் வெப்சைட் ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதோட ரியாக்ட் நேட்டிவோட சாம்பிள் ஆப்பை பார்த்துடலாம் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இதோட சாம்பிள் ஆப் வந்து என்னென்னு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்க்கணுன்னா மிந்த்ரா. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது ரியாக்ட் நேட்டிவில் தான் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து ஏர்பிஎன்பிங்கிறது வந்து ஒரு ஹோட்டல் புக்கிங் கம்பெனி. அதுவும் ரொம்ப மெச்சூர்டு ஆப். லைக் வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ட்விட்டர் லைட். ஸோ ட்விட்டரோட லைட் வெர்ஷன் வந்து ஒன்று ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இட்ஸ் லைக் 3-4 MB. ஸோ அதை வந்து இந்த ரியாக்ட் நேட்டிவில் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஃப்ளட்டர். ஸோ ஃப்ளட்டருங்கிறது வந்து இதுவும் ஒரு ஹைப்ரிட் அப்ரோச் தான். இதுக்கும் ரியாக்ட் நேட்டிவ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா இது ரியாக்ட் நேட்டிவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுறவங்களாம் வந்து ஃப்ளட்டரை வந்து அவங்களோட சாய்ஸாக இருக்குது. ஸோ அதை விட ஃப்ளட்டர் வந்து என்ன வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 5 ஆப்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் எழுதியிருக்காங்க. ஸோ ரியாக்ட் நேட்டிவில் வந்து இப்பொழுதைக்கு iOS, ஆண்ட்ராய்ட், மேபி வெப் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃப்ளட்டரில் வந்து ஆண்ட்ராய்டு, iOS, வெப், அப்புறம் வந்து மேக்,
மேக் ஆப்பும் விண்டோஸ் ஆப்பும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோமே, நீங்கள் ஒரு டிக்ஷனரி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரே இடத்துல கோட் எழுதுனா போதும், நீங்கள் வந்து 5 பிளாட்ஃபார்ம்லேயும் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ வந்து உங்களோட யூசர்ஸ் வந்து ரொம்ப அதிகமான பேர் இருப்பாங்க. ஸோ இதோட சாம்பிள் ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கூகுள் அசிஸ்டண்ட். ஸோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணியிருப்பீங்க. லைக் கூகுள் அசிஸ்டண்ட்ங்கிறது ஒரு வாய்ஸ் அசிஸ்டண்ட் உங்கள் ஃபோனில் எப்பயுமே இருக்கும். உங்களோட ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது தானாக வந்து இன்வோக் ஆகி உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லும். ஸோ அது வந்து ஃப்ளட்டரில் தான் பண்ணுது. நியூயார்க் டைம்ஸுங்கிறது வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு பாப்புலர் ஜேர்னல், அது வந்து ஃப்ளட்டரில் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்கொயருங்கிறது ஒரு பிஓஎஸ் ஆப். லைக் பிஓஎஸ்னால் லைக் இந்த ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்து ரீட்டைலரில் யூஸ் பண்ணுவாங்க பேமெண்ட்டுக்கு. ஸோ அது வந்து ஃப்ளட்டரில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃப்ளட்டருக்கு வந்து என்ன தேவைன்னா டாட்னு ஒரு லாங்குவேஜ் தேவை. ஸோ இது வந்து ஒரு கூகுளோட ஒரு லாங்குவேஜ். ஸோ டாட் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். இதோட பெரிய பெனிஃபிட் என்னென்னா இதுக்கு நீங்கள் தனியாக யூஐ படிக்கணும்னு அவசியம் இல்லை. லைக் நம்ம வந்து ரியாக்ட் நேட்டிவ்க்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் HTML CSS படிக்கிற மாதிரியோ இல்லை நேட்டிவ்க்கு வந்து XML படிக்கிற மாதிரியோ இதுக்கு தனியாக யூஐன்னு ஒன்று படிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே டாட்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் டாட் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும், ஃப்ளட்டரை வந்து நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணலாம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. எங்களோட வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து எங்கள் வீடியோவில் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.